டாக்டர்கிட்ட போனால் உடனே இளநீ குடி கஞ்சி குடின்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் நம்முடைய தீயோர் நிலையை கழியக்கூடிய நிலை இளைஞருக்கு இருக்குது. வெள்ளை பழம் சாப்பிடு, மோர் சாப்பிடு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர்கள். அந்த காலத்தில் விநாயக பெருமான் ஏன் இதை சாப்பிட்டா தெரியுமா? நம்மளுக்கு அடிப்பாகத்தில் போட்டுக்க, தொண்டையில் போட்டாலும் சரி, தொண்டை இருக்கு முன்னால கொத்து விளக்கினுடைய அடிப்பாகத்தில் போட்டுக்க. நம்மால் அரிசியில எடுக்கிறது இந்த ஆள்காட்டு விரலும் சுண்டு விரலும் இருக்கப்படாது. இந்த 3 விரலும் எடுக்கணும். பூ எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் இந்த 3 விரலும் எடுக்கணும். இந்த 3 விரல் ஆள்காட்டி விரலும் ஆகாது, சுண்டு விரலும் ஆகாது. இந்த ஆள்காட்டி விரல் காமிச்சு கொடுக்குற விரல். அதனால இது இறைவனுக்கு இதை காமிக்க கூடாது. இந்த 3 விரலாக எடுக்கணும். மஞ்சள் அரிசி இந்த 3 விரலும் எடுத்துக்க. அடிபாகத்தில் போட்டுக்க, குத்து விளக்குடைய அடிபாகங்கள். செந்தனை கந்தனை செங்கோட்டு வெண்மனை என்றுழவில் வெந்தனை செந்தமிழோல் வெறித்தோனை ஒரு தாழ்வில்லையே. எடுத்துக்கோமா அச்சதை ஓம் முருகா போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் குகனே போற்றி, ஓம் அமரா போற்றி, ஓம் அமலா போற்றி, ஓம் அரசே போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அரகே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அங்கனா போற்றி, ஓம் ஐயா போற்றி, ஓம் ஆதி போற்றி, ஓம் இறைவா போற்றி, ஓம் இளையாய் போற்றி, ஓம் உலகே போற்றி, ஓம் குருவாய், ஓம் தலைவா போற்றி, ஓம் சிவமே போற்றி, ஓம் செம்பொருள் போற்றி, ஓம் செவ்வே போற்றி, ஓம் தெளிவே போற்றி, ஓம் தேவே போற்றி, ஓம் துணைவா போற்றி, ஓம் பாலா போற்றி, ஓம் படைப்பாய் போற்றி, ஓம் பரவே போற்றி, ஓம் பொன்னே போற்றி, ஓம் புராணா போற்றி, ஓம் பிரானே போற்றி, ஓம் மணியே போற்றி, ஓம் மணாளா போற்றி, ஓம் மலையே போற்றி, ஓம் மருந்தே போற்றி, ஓம் மைலா போற்றி, ஓம் உடலே போற்றி, ஓம் முதவா போற்றி, ஓம் வாழ்வே போற்றி, ஓம் வைப்பே போற்றி, ஓம் விமலா போற்றி, ஓம் விளைவே போற்றி, ஓம் விசாலா போற்றி, ஓம் வேளா போற்றி, ஓம் தேவார் கழியாய் போற்றி, ஓம் சிவகுரு பரனே போற்றி, ஓம் போர்வார் கரியாய் போற்றி, ஓம் குமரனே போற்றி, ஓம் பன்னிரு வயத்தாய் போற்றி, ஓம் வெம்பனார் களைவாய் போற்றி, ஓம் ஏலவா போற்றி, ஓம் பக்தர் கிளியாய் போற்றி, ஓம் பவளன் படையாய் போற்றி, ஓம் சித்தர்தம் புறவா போற்றி, ஓம் தேவலாம் ஆனாய் போற்றி, ஓம் சுத்த தத்துவனே போற்றி, ஓம் சுப்பிரமணியே போற்றி, ஓம் முத்தமிழ் வரவா போற்றி, ஓம் முருகனே போற்றி, ஓம் திருமகள் புதவா போற்றி, ஓம் கீரனை புரண்டாய் போற்றி, ஓம் அறிவரு மருகா போற்றி, ஓம் ஆடலு துடையாய் போற்றி, ஓம் திருவித பரியாய் போற்றி, ஓம் சுந்தர குகனே போற்றி, ஓம் துதிக்குமுழ மகிழ்வாய் போற்றி, ஓம் கொண்டமிழ் கணவா போற்றி, ஓம் குஞ்சரி கணவா போற்றி, ஓம் மைந்தரில் வருவாய் போற்றி, ஓம் வெள்ளை நாயவனே போற்றி, ஓம் செந்தமிழ் புலவா போற்றி, ஓம் சேந்தனே, ஓம் பழமெது சோலை போற்றி, ஓம் பொறுப்பினும் எல்லாம் போற்றி, ஓம் பொருவில் ஏறுக தீர் போற்றி, ஓம் மறுப்பொழி சிறவை போற்றி, அன்பு போல கண்டுரகடம்புடல் சந்தமகுடங்களும் கஞ்சமல் தங்கையும் சிந்தவேலும் கண்களும் முகங்களும் சந்திரனிடங்களும் கண்குளிர் தண்டியாவோ புண்டரிக தண்டமும் கொண்டவகிரண்டமும் பொங்கு இளவெங்களும் கொண்டபோது பொன்கிடைய நெஞ்சிரண்டங்கினும் வளர்ந்தமன் புண்டரிக ரந்தையும் சிந்தகூர
கொண்டனடனம் பதம் செண்டிலும் என்றவன் கொஞ்சினிடனும் கொள்ளும் கண்டவேளே கொங்கையுரமங்கையின் தண்டமணம் ஒன்றிடம் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. யுகமரி ஆட்சி வென்ற சோரபத்மனை அவன் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் மீன் வைக்கப்பட்டவன். சந்திரன் சூரியன் எல்லாம் வெயிலே இருக்கப்படாதீங்க, எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கட்டளை போடுறான். சந்திரனை என்னங்கிற எப்பவும் குளிர்ச்சியாகவே இருக்கணும், நீ இருளாக கூடாது, அமாவாசையான இருளாயிக்குது இல்ல, எப்பவும் நீ எனக்கு வழி கொடுத்துட்டு போனது சோரபத்ம கட்டளை இவர்களுக்கு எல்லாம் இருக்குமே. அப்போ 1008 அண்டங்களையும் மாறி பிறந்தவன் சோரபத்ம எப்ப பிறந்தவன் தெரியுமா? சாயரட்சின்னு சொல்லுவாங்க. சாயரட்சின்னா ஒரு 7:30 மணிக்கு வச்சுக்கோ. 7:30 மணிக்கு தாயுடைய வயிற்றில் கர்ப்பமானவர் சோரபத்ம. அதனால அவனுக்கு அந்த மாதிரி நேரத்துல கருக்கூடாது. தயவு செய்து அந்த மாதிரி சந்தியா நேரத்துல கருக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டா, யார் ஒன்றும் பண்ண முடியாது. முருகப்பெருமான் வந்துதான் முறையா கருணை குறித்து நல்வழிப்படுத்த முடியும். கெட்டவள் கடவுள் இந்த மண்ணிலே உதித்து கெட்டவர்கள் என்று நல்வழிப்படுத்தவன் தான் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். அதில் திருச்செந்தூர் திருவிழா சொல்வார் சாமி, முன்ன தமிழ் மாலை கொடி கோடி சண்டமொடு நீடு ஆடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முன்னை விண்ணைய வராமல் போக மங்கையர்கள் காதல் கூறத்தக முந்தடிமையனை ஆளதானும் உணவேதே. இந்த பாடல் 24 வரி பாடல். இதுக்கு விளக்கம் சொல்கிறோன்னா ஒரு 1/2 மணி நேரம் விளக்கம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உட்கார முடியாது அதிகமாக, உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் போய்க்கிறேன். ஏன்னு கேட்ட தாய்மார்கள் அதிகமாக நான் 4 மணி நேரம் உட்காருவேன். அது வேறு சமாச்சாரம். அது முறுக்கு கூட தேவை எனக்கு. போக மங்கையர்கள் இந்த மாதிரி வழிபாட்டுக்கு வரும் சொன்னதை நம்முடைய பிறவையாகி மனையிடம் நீங்க அருள்வாயிருக்கிறான். இந்த பாடல் விளக்கு சொல்றாங்க. மெய்வாய் கண் மூக்கு செவிக்கெல்லாம் ஒரு நேர் ஓட்டு அமைதியா இருக்கிறீங்க. இந்த விளக்கு பூஜை முடிஞ்சா வீட்டுக்கு போனா மாடு கறக்கணும், தண்ணி கட்டணும், அங்க போகணும் இங்க போகணும், எத்தனையோ பிரச்சனை. இந்த மண் அப்பேற்பட்ட மண் மாளிகை. அதனால இந்த மாளிகை விளக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி தெருவிளக்கு வழிபாடு ஆலய வழிபாடு தேவை. சாயரட்சன்னு சொல்லுவாங்க, காலையில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆலயம் சொல்வது காலையில் எழுந்து குளிச்சுட்டு காலை கடமையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகிறவோ சும்மா போகக்கூடாது, வெறுங்கை வீசிட்டு போகக்கூடாது. ஏதாவது சூடம் கல்பூரம் தேங்காய் பழம் ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சாத்தணும். ஆலயத்துக்கு போகின்ற பொழுது வெறுங்கையில் போகக்கூடாது, ஒரு 2 மலரையாவது கொண்டு போகணும். இறைவனுக்கு சாத்தி வழிபட்டோம்னா நம்முடைய பிறவையாக வினைகளெல்லாம் போகக்கூடிய தன்மையுடையது. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.